ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைன்மாஸ்டர் ஆப் மூலிமா வந்து வீடியோக்கு வந்து எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, ஸோ ஹச்டி தம்ப்நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து நியூ ப்ராஜெக்ட்ன்றது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேடியோன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து 16:9, 9:16, 1:1 சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னா இப்போ 16:9 தான் வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அதே ரேடியோவில் வந்து நம்ம தம்ப்நெயிலும் கிரியேட் பண்ணிக்கலாம். 9:16 வந்து ரீல்ஸ் பண்ணுறது, ஷார்ட்ஸ் வீடியோஸ் பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1:1 வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 16:9 கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என்டர் ப்ராஜெக்ட் நேம் இங்கே கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம், இல்லை வந்து கீழே கிரியேட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு வந்து இமேஜ் ஆஸ்பெக்ட்னு சொல்லிட்டு ஒரு இது ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வந்து நான் இப்போ வந்து நான் ஒயிட்ன்றதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ மேலே அந்த டிப் மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஸோ இது வந்து லென்த்தை வந்து நீங்கள் இழுத்து விட்டுருக்கங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆரோ டச் பண்ணி நம்ம வந்துக்கலாம். ஸோ வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து சில இமேஜஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும், ப்ளஸ் டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 1 by 1 வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இங்கே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். லேயரில் வந்து மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியா கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம எடுத்துருக்கிற இமேஜஸ் எல்லாமே வந்து 1 by 1 நீங்கள் கொண்டு வருவோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 இமேஜ் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ சென்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னா அந்த இமேஜ் வந்து அந்த ஃபோனுக்குள்ளே போய் உங்களுக்கு வந்து கிராப் ஆகி உட்காந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அலைன்மெண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அகைன் அடுத்த இமேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து நம்ம லேயர் கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் இமேஜ் வந்து நான் டைப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணுறா வந்து நம்ம பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மல்டிபிள் கலர்ஸ் எதுவும் நீங்கள் கொடுக்குறா இருந்தால் நீங்கள் வந்து டெஸ்ட் அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அவுட்லைனை கிளிக் பண்ணி ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டு இந்த கலர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு எல்லோன்றதை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதே இடத்துல வந்து நம்ம பிளாக் எடுத்துகிட்டு நம்ம எல்லோ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கலரை சூஸ் பண்ணிட்டு நம்ம எல்லோன்றதை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து நம்ம பிளாக் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பிளாக் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ முதல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து வித்து வந்து நீங்கள் 15 இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு வந்து இமேஜோட இது தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ டார்க்னஸ் எல்லாம் உங்களுக்கு கூடும். ஸோ அது வந்து ஒரு 30 வச்சுக்கிறேன், ஓகே போதும். ஸோ இப்போ வந்து 6 எடுத்து விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம நெருக்கி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கணும். ஸோ பிஎன்ஜியில் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஃபார்மேட்டாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இவ்வளோ இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஆரோ. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அகைன் வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ன்றது வந்து கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ன்றது வந்து அந்த இமேஜுக்கு உள்ளே போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்து நம்ம கொஞ்சம் பேக்கில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பேக்கில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தமிழ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ன்றது வந்து கொஞ்சம் நம்ம மேலே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வேறு எதுவும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறா இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜஸை வந்து கொஞ்சம் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்து கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம், ஓகே. இந்த ஆரோ கூட ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ இந்த போய்டிஎம் போஸ்ட் பண்ணுறது அது கரெக்டான அளவில் தான் இருக்குது.
ஆரோ நீங்கள் பெருசு பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃப்ன்றது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசு பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லெட்டர்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் ஃபார்மேட் வந்து நான் போல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து இட்டாலிக் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நான் இமேஜஸ் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி ஒரு தமிழ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த எஃபெக்ட்டுமே நான் போடலை. ஸோ இந்த டெஸ்ட் ஆப்ஷன்ஸுமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட நினச்சா கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் லென்த் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த்தோட ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணிக்கோம்ல அது கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10 வச்சோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கட்டும் அப்படியே. ஸோ இது வந்து லைட்டாக நம்ம இது பண்ணிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நமக்கு தமிழன் ரெடி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இதில் வந்து சில கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை மேலே கொண்டு போவோம். ஸ்பெஷல் ஆஃபர்ன்றது வந்து லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரை வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ நமக்கு தெரியணும். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட தமிழ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கிற அந்த ஒரு கேமரா இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வியூ பாயிண்டர் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கேப்சர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளோட கேலரியில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம சைடு பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம க்ரியேட் பண்ண ஒரு தம்ப்நெயில். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஃபுல் ஹெச்டியாக இருக்கும். இது வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி வந்து எல்லா வீடியோக்குமே வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து இமேஜஸ் மட்டும் வச்சு ரொம்ப எஃபெக்ட்லாம் போடாமல் நம்மளே வந்து சின்னதாக ஒரு டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணி ஆரோ மார்க் போட்டு ஒரு பேடிஎம் லோனுக்கு வந்து எப்படி வந்து ஒரு இமேஜ் அதாவது தமிழ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து கைன்மாஸ்டர் ஆப் மூலிமா வந்து தமிழ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டு இந்த லோனை வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே ஃபஸ்ட் கமெண்ட் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறையா வந்து லோன் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ தம்ப்நெயில் எல்லாமே வந்து நாங்கள் கைன்மாஸ்டர் மூலிமா தான் வந்து க்ரியேட் பண்ண தம்ப்நெயில்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இது சம்மந்தமான வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா தம்ப்நெயில்ஸுமே வந்து கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் உங்களுக்கு வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி தர்றோம்.